நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு ஜெயித்தாலும் உங்களை குறை சொல்கிறதுக்காகவே உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக உடஞ்சி போயிடுறதா? வாங்க இந்த கதையை பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவரை பிடிக்காத ஒருத்தர் அவரை அவமானப்படுத்துகிறதா நினச்சி தன் காலில் இருந்த செருப்பை தூக்கி காமிச்சு, நீங்கள் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, இது கூட உங்கள் அப்பா தைச்ச செருப்பு தான் அப்படின்னு சொல்கிறாராம். அவர் அமைதியாக பார்த்த ஆபிரகாம் லிங்கன், நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்ததே கிடையாது. உங்கள் செருப்பு இவ்வளோ நாளாக உழைக்கிறத பார்க்கும்போது எங்கள் அப்பா சிறந்த தொழிலாளிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஒருவேளை இந்த செருப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா என்கிட்ட கொண்டு வாங்க, எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னாராம். எல்லா கிளாஸ்லேயும் ஒருத்தன் இருப்பான், எப்பயும் நல்லா படிப்பான், டீச்சர் என்ன சொன்னாலும் பண்ணுவான். கிளாஸில் டீச்சர் இல்லைன்னா கூட மற்ற பசங்களோட பேச மாட்டான், படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தான் எப்பயும் ஃபஸ்ட் ரேங்க்கும் எடுப்பான். இதை பார்த்த சில பசங்க அவன் முன்னாடியே நல்லா டீச்சருக்கு போட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறானுங்கடா சில பேர், அதே மாதிரி டீச்சரும் பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இதை கேட்டதும் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் உடஞ்சி போயிடுவான். எதுக்கு? யாரையும் இப்படி குறைவாக பேசவும் தேவையில்லை, அப்படி யாரும் குறைவாக பேசினா உடஞ்சி போகவும் தேவையில்லை. நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சா போதாதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.